அனைவருக்கும் வணக்கம். 10th சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 9 சொல்யூஷன்ஸ் இது நம்ம முந்தைய பார்ட்டில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. அதாவது நம்ம டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்லாம் பார்த்துட்டோம். பேஸ்டு ஆன் த டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அது வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து based on the amount of solute இது நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி based on the types of solvent அது நம்ம பார்த்துருவோம். அதை நம்ம பார்த்துட்டு அடுத்து பார்ப்போம் இல்லைங்களா. based on the types of solvent அப்படின்னா என்ன? based of the types of solvent அதாவது பேஸ்டுன்னு என்னது அடிப்படை. அதாவது சால்வன்னாக்க கரைப்பான். இப்போ கரைப்பானின் தன்மையை அடிப்படையாக கொண்டு வகைப்பாடுன்னு சொல்கிறது. கரைப்பானின் தன்மை கரைப்பானை பேசிக்கல வகைப்படுத்துறது. இப்போ என்னன்னாக்க most of the substances are soluble in water. That is why ஏன் நீர் பெரும்பாலான பொருட்கள் கரைகிறது. நீரில் வந்து பெரும்பாலான பொருட்கள் வந்து கரையுது இல்லைங்களா. வாட்டர் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் சால்வெண்ட். அப்போ நம்ம வந்து பெரும்பாலான பொருட்கள் கரையிறதுனால இது வந்து ஒரு உலகளாவிய கரைப்பான், இது ஒரு சர்வ கரைப்பான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நீரில் வந்து பெரும்பாலான பொருட்கள் கரையிறதுனால இது வந்து ஒரு சர்வ கரைப்பான் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ however some substances do not dissolve in water. சில பொருள்கள் வந்து நீரில் வந்து கரையாது. நீரில் கரையிறது கிடையாது. therefore other solvents such as ethers, benzene, alcohols etc. are used to prepare a solution. அப்போ நீரில் கரையாத பொருள்களை வந்து பென்சின் ஈத்தரை கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், கரைக்கலாம். on the basis of type of solvent solutions are classified into 2 types. இது நம்ம வந்து 2 வகையாக பிரிக்கலாம். என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். கரைப்பானின் வகைகளை அடிப்படையாக கொண்டு கரைசலை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அக்வா சொல்யூஷன்ஸ் அண்ட் நான் அக்வா சொல்யூஷன். அதாவது நீர் கரைசல் அல்லது நீரற்ற கரைசல். அக்வா சொல்யூஷன்னா நீர் கரைசல், நான் அக்வா சொல்யூஷன்னாக்க நீரற்ற கரைசல். இப்படி 2 வகையாக பிரிக்கலாம். அக்வா சொல்யூஷன் நீர் கரைசல்னால் என்ன அப்படின்னா the solutions in which water acts as a solvent is called aqua solution. example common salt in water. பொதுவாக வந்து சர்க்கரை வந்து நீரில் கரையிறது இல்லைங்களா. உப்பு வந்து நீரில் வந்து கரையிறது. காப்பர் சல்ஃபேட்டு நீரில் வந்து கரையிறது. அப்போ நீரில் கரையக்கூடிய எந்த ஒரு கரைசலில் கரைப்பொருள் கரைப்பானாக நீர் செயல்படுதோ அந்த கரைசலை நம்ம நீர் கரைசல்னு அப்படின்னு சொல்லலாம். அந்த கரைசலை வந்து நீர் கரைசல் அக்வா சொல்யூஷன் என்னது, நீர் கரைசல். அப்போ எந்த ஒரு கரைப்பொருளை கரைப்பானாக நீர் வந்து செயல்பட்டாலோ அதை நம்ம நீர் கரைசல்னு சொல்கிறோம். அடுத்து நான் அக்வா சொல்யூஷன்னாக்க எந்த ஒரு கரைப்பொருளும் நீரை கொண்டு கரையாது. அதுதான் இந்த சொல்யூஷன் இன் விச் எனி லிக்விட் அதர் தென் வாட்டர் ஆக்ட் அஸ் ஏ சால்வெண்ட் இஸ் கால்டு நான் அக்வா சொல்யூஷன். எந்த ஒரு கரைசலில் வந்து நீரை தவிர பிற திரவங்களை கரைப்பானாக செயல்படுகிறதோ அந்த கரைசல் நீரற்ற கரைசல்னு சொல்கிறது. நான் அக்வா சொல்யூஷன் சொல்கிறது. இப்போ சால்வெண்ட் அதர் தென் வாட்டர் இஸ் ரெஃபர்டு டு அஸ் நான் அக்வாஸ் சால்வெண்ட். அதாவது நீரை தவிர பிற கரைப்பானில் நீரற்ற கரைப்பான்கள் என நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஆல்கஹால், பென்சின், ஈத்தர், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே வந்து என்னது நீரற்ற கரைப்பான்களாக வந்து பயன்படுத்தப்படுது. பயன்படுத்தப்படுது.
நான் அக்வாஸ் சொல்யூஷன்ஸ் நீரற்ற கரைசல்கள் சல்ஃபர் டிசால்வ்டு கார்பன் டைசல்ஃபைடு அயோடின் டிசால்வ்டு இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு. அயோடின் வந்து எதில் கரையுது? கார்பன் டெட்ராக்ளோரைடில் கரையுது. கார்பன் டெட்ராக்ளோரைடில் கரையுது. கார்பன் டைசல்ஃபைடில் சல்ஃபர் இல்லைங்களா? இது எல்லாமே வந்து என்ன கரைசல்? நான் அக்வா சொல்யூஷன், அதாவது நீரற்ற கரைசல். எடுத்துக்காட்டு நீரற்ற கரைசலுக்கு எடுத்துக்காட்டு இல்லைங்களா? நீரற்ற கரைசலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து 9.3.3, அதாவது பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சல்யூட். பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சல்யூட். சல்யூட்னு என்னன்னு சொல்லியிருக்கோம்? கரைபொருள். கரைபொருளினுடைய அளவை பொறுத்து கரைபொருளினுடைய அளவை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துகிறோம். அப்படி பார்த்தோம்னாக்க த அமௌண்ட் ஆஃப் த சால்யூட் தட் கேன் பி டிசால்வ்டு இன் த கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் இஸ் லிமிட்டெட் அண்டர் எனி கிவன் கண்டிஷன்ஸ். அதாவது குறிப்பிட்ட சூழ்நிலையில் வந்து குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் குறிப்பிட்ட அளவு கரைபொருள் கரைகிறது. குறிப்பிட்ட அளவு கரைப்பான் வந்து கரைப்பானில் குறிப்பிட்ட அளவு கரைபொருள் என்ன ஆகுது? கரைகிறது. அதுதான் வந்து கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட். ஒரு குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் லிமிட்டட் அண்டர் கிவன் கண்டிஷன்ஸ், அதாவது சொல்யூட் த அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட், குறிப்பிட்ட அளவு கரைபொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் வந்து கரைகிறது. டிசால்வ்டுனா கரைகிறது. டிசால்வ்டுனாக்கா கரையுது. Based on their amount of solute in the given amount of solvent, solutions are classified into the following types. அதாவது வந்து கரைப்பானில் உள்ள கரைப்பொருளுடைய அளவை பொறுத்து கரைசலை நம்ம வந்து 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று சாச்சுரேட்டட் சொல்யூஷன், தெவிட்டிய கரைசல். அடுத்து அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன், தெவிட்டாத கரைசல். அடுத்து சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன், அதிதெவிட்டிய கரைசல். சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னா தெவிட்டிய கரைசல், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னா தெவிட்டாத கரைசல், சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னா அதிதெவிட்டிய கரைசல். புரிஞ்சுங்களா? சாச்சுரேட்டட்னா தெவிட்டிய நிலை, தெவிட்டிய கரைசல். அன்சாச்சுரேட்டட்னா தெவிட்டாத கரைசல், அதிதெவிட்டிய கரைசல். அதாவது சூப்பர் சாச்சுரேட்டட்னா அதிதெவிட்டிய கரைசல். இப்போ சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்ன? சாச்சுரேட்டட் சொல்யூஷன் என்னன்னு சொன்னோம்? தெவிட்டிய கரைசல்னு சொன்னோம். தெவிட்டிய கரைசல்னு நம்ம சொன்னோம். அப்போ a solution in which no more solid can be dissolved in a definite amount of the solvent at given temperature is called saturated solution. இப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலும் மேலும் கரைபொருளை கரைக்க இயலாத அந்த கரைசலை நம்ம வந்து என்னென்னு சொல்லலாம்னாக்க சாச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லலாம். சாச்சுரேட்டட் சொல்யூஷன் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சொல்யூஷன் இன் விச் நோ மோர் சொல்யூட் இன்னும் வந்து கரைபொருளை வந்து நம்ம போட முடியாது, கரையாது. டெஃபினைட் அமௌண்ட் ஆஃப் த சால்வெண்ட் இட் கிவன் டெம்பரேச்சர் குறிப்பிட்ட வெப்பநிலையில் வந்து மேலும் நம்ம கரைபொருளை போட்டு என்ன பண்ண முடியாது? கரைக்க முடியாது. அந்த நிலையை தான் நம்ம தெவிட்டிய நிலை அது தெவிட்டிய நிலை அல்லது சாச்சுரேட்டட் சொல்யூஷன் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா? எக்ஸாம்பிள் வந்து 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் at 25 டிகிரி செல்சியஸ் ஃபார்ம்ஸ் சாச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ வந்து தெவிட்டிய கரைசல் எப்போ உருவாகுது? 100 கிராம் நீரில் 36 கிராம் சோடியம் குளோரைடு கரையும். எந்த வெப்பநிலையில்? 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில். 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கரைஞ்சி கிடைக்கக்கூடியது தான் சாச்சுரேட்டட் சொல்யூஷன். அதாவது தெவிட்டிய கரைசல்னு சொல்கிறது. அடுத்து வந்து என்னென்னாக்க further addition of sodium chloride leave it undissolved. அதில் என்ன ஆகிடும்? மேலும் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து நம்ம சோடியம் குளோரைடை சேர்த்தோம்னா என்ன ஆகும்? தெவிட்டிய நிலைக்கும் பிறகு அடியில் தங்கிடும். தெவிட்டிய நிலைக்கும் பிறகு என்ன ஆகிடும்? அடியில் தங்கிடும். அடுத்து ரெண்டாவது வந்து அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னாக்க தெவிட்டாத கரைசல். Unsaturated solution is one that contains less solute than that of the saturated solution at a given temperature. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசல் கரைந்துள்ள கரைபொருளினுடைய அளவை விட குறைவான கரைபொருளை அளவை கொண்ட கரைசல். குறைவான அளவை கொண்டது.
அப்போ நம்ம அங்கே சோடியம் குளோரைடு 36 கிராம் சொன்னோம் இல்லையா, 36 கிராமை விட குறைவு 30 கிராம் சேர்க்கலாம், அல்லது 10 கிராம் சேர்க்கலாம், அல்லது 20 கிராமு நம்ம சேர்க்கலாம். எவ்வளவு 100 கிராம் வாட்டரில். 100 கிராம் வாட்டருங்கிறது என்னது, சால்வெண்ட். 10 கிராம் 20 கிராம் 30 கிராம்லாம் சோடியம் குளோரைடுங்கிறது ஒரு சால்யூட். இப்போ இதில் நம்ம வந்து அப்போ குறைவான இதை சேர்த்தோம்னா என்னாகும், அது அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனாக ஆகிடும், அது தெவிட்டாத கரைசல். அப்போ இன்னும் நமக்கு உப்பு சேர்த்தாலும் 36 கிராம் வரைக்கும் கரைக்க முடியும். 36 கிராம் வரைக்கும் வந்துச்சுன்னா அது சாச்சுரேட்டடு, தெவிட்டிய கரைசல். அது வந்து சாச்சுரேட்டட் தெவிட்டிய கரைசல் நம்ம வந்து சொல்லுவோம். அன்சாச்சுரேட்டட்னாக்க தெவிட்டாத கரைசல். 30 கிராம் குறைவாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த கரைப்பானில் போட்டு கரைக்கிறோம். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து என்னது அன்சாச்சுரேட்டட். என்னது அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் ஒன் தட் கண்டைன்ஸ் லெஸ் சல்யூட் தென் தட் ஆஃப் த லெஸ் சல்யூட். என்னது குறைந்த அளவு கரைபொருள். தென் தட் ஆஃப் த சாச்சுரேட்டட் சொல்யூஷன் இன் கிவன் டெம்பரேச்சர். குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசலில் கரைந்துள்ள கரைபொருளின் அளவை விட குறைவான கரைபொருள் அளவை கொண்ட கரைசல். அதுதான் லெஸ்ன்னு சொல்கிறாங்க. லெஸ் சல்யூட் குறைவான அளவு கொண்ட கரைபொருள். சொல்யூட்னு என்னது, கரைபொருள். குறைவான அளவு கொண்ட கரைபொருள். குறைவான அளவு கொண்ட கரைபொருளை கொண்ட கரைசலை தான் நம்ம அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்கிறோம். 30 கிராமுக்கு கீழே தான் நம்ம போடுறோம் இல்லைங்களா? அடுத்தது மூணாவதாக வந்து என்னன்னாக்க சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன். சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னா அதிதெவிட்டிய கரைசல். அதிதெவிட்டிய கரைசல் இதில் நம்ம வந்து 36 கிராமுக்கு மேலே போடலாம். அதாவது 36 கரைதிறன் எவ்வளவு, 36 கிராம். 36 கிராமுக்கு மேலே போட்டோம்னா என்னாகும், அது அதிதெவிட்டிய நிலை. அடியில் வந்து அதிகமாக தங்கிடும். அந்த உப்பானது ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த நீர் இருக்கிற வரைக்கும் தான் கரையும். நீர் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னாக்க நம்ம உப்பு மேலே போட போட என்ன ஆகும், கரையிறதுக்கு கரைப்பான் இல்லை. அதனால் போட்ட உப்பு அப்படியே தங்கிடும். இல்லைங்களா? அதுதான் சூப்பர் சாச்சுரேட்டட்னு சொல்கிறது, அதிதெவிட்டிய கரைசல்னு சொல்கிறது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னாக்க சூப்பர் சாச்சுரேட்டட் solution is one that contains more solid than the saturated solution at a given temperature. Example, 40 gram of sodium chloride in 100 gram of water at 25 degrees Celsius forms supersaturated solution. This state can be achieved by altering any other conditions like temperature, pressure. Supersaturated solutions are unstable and the solid is reappearing as crystals when the solution is disturbed. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க நம்ம அந்த 36 கிராமை விட அதிகமாக போடுறோம். 100 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு உப்பனை வந்து நம்ம கரைச்சி அதிதெவிட்டிய கரைசல் வந்து உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சரு, ப்ரெஷரு இது எல்லாமே வந்து சூழ்நிலைகளை வந்து மாற்றுவதன் மூலம் கரைதிறனை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். டெம்பரேச்சரை மாற்றுறதுனாலையும் ப்ரெஷரை மாற்றுறதுனாலையும் நம்ம வந்து சாலுபிலிட்டியை வந்து மாற்ற முடியும். கரைதிறனை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். இல்லைங்களா? டெம்பரேச்சர், ப்ரெஷர் அது வந்து ஆல்டர்னேட்டிங் அதர் கண்டிஷன்ஸ் லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷர். சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள். அது மாறும். solid is crystals, solution is disturbed. இப்போ வந்து என்னாகும் அப்படின்னாக்க அதில் வந்து என்னாகும், அதிகமாக வந்து நம்ம உப்பு சேர்க்கும்போது முகவின் அடியில் வந்து உப்பானது தங்கிடும். இப்போ அதிகமான கரைபொருளை கொண்ட கரைசலை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம், அதிதெவிட்டிய கரைசல்னு சொல்கிறோம். அதுதான் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் ஒன் தட் கண்டைன்ஸ் மோர் சொல்யூட். அங்கே வந்து லெஸ் சொல்யூட்டு, இங்கே வந்து என்ன சொல்யூட்டு, மோர் சொல்யூட். அதாவது அதிக அளவு கரைபொருள் கலந்த கரைசலை நாம் வந்து சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன், அதிதெவிட்டிய கரைசல்னு நாம் வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து கான்சன்ட்ரேட்டட் அண்டு டைல்யூட் சொல்யூஷன், செறிவு மிக்க மற்றும் நீர்த்த கரைசல். செறிவு மிக்க மற்றும் நீர்த்த கரைசல்கள். கான்சன்ட்ரேட்டட்னா செறிவு மிக்க, டைல்யூட் சொல்யூஷன்ஸ்னால் நீர்த்த கரைசல்கள். அது என்ன கான்சன்ட்ரேட்டட், செறிவு. அதாவது இட் இஸ் another kind of classification of unsaturated solution. It expresses the relative concentration of two solutions with respect to their solutes presence in the given amount of the solvent. For example, you are given 2 cups of tea. அதாவது 2 கப்பு தேநீர் எடுத்துக்கிறோம். 2 கப்பு வந்து என்ன பண்ணுறோம், தேநீர் எடுத்துக்கிறோம். when you taste them, அதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். you feel
தட் ஒன் இஸ் ஸ்வீட்டர் தென் த அதர். அதாவது ஒரு கப்பை விட மற்றொரு கப்பு வந்து இனிப்பு அதிகமாக இருக்குது, இனிப்பு வந்து அதிகமாக இருக்குது. வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் இட்? அதில் என்ன நடந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? டீ வச்சு ஸ்வீட் மோர் கண்டெய்ன்ஸ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் சுகர் தென் அதர். ஒரு கப்பில் இருந்ததை விட மற்றொரு கப்பில் வந்து சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கு, சர்க்கரை வந்து அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து என்ன ஆகுது, அங்கே இனிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ ஹவு கேன் யூ எக்ஸ்பிரஸ் யுவர் அப்சர்வேஷன்? உங்களுடைய உற்றுநோக்கை வந்து நம்ம எப்படி உற்றுநோக்குவீங்க நீங்கள் அதை? யூ கேன் சே தட் டீ இஸ் ஸ்ட்ராங்கர், பட் கெமிஸ்ட் வேதியியலாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதை கான்சன்ட்ரேட்டட்னு சொல்கிறாங்க, செறிவுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கரைப்பொருள் அளவு அதிகமாக இருக்குனாக்கா, கரைப்பானில் கரைப்பொருள் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து செறிவு. ஒரு கப்பில் வந்து ஒரு கப்பு டீயில் வந்து நம்ம சுகரை வந்து 1 ஸ்பூன் போடுறோம் அப்படின்னாக்கா, இன்னொரு கப்பு டீயில் வந்து 4 ஸ்பூன் போடுறோம். அப்போ எதில் இனிப்பு அதிகமாக இருக்கும்? அந்த 4 ஸ்பூன் போட்ட 4 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கோம் இல்லையா, ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கப்பு டீ தான் வந்து எப்படி இருக்கும்? இனிப்பு அதிகமாக இருக்கும், இனிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதில் வந்து செறிவு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வேதியியலாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க? செறிவு அதிகமாக இருக்குது. அந்த கரைசல் வந்து செறிவுமிக்க கரைசல்கள் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைங்களா? அடுத்து வந்து என்னென்னாக்க, அடுத்தது டைல்யூட் சொல்யூஷன். அடுத்து வந்து என்னது? டைல்யூட் சொல்யூஷன். இப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேட்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து வந்து கான்சன்ட்ரேட், அதாவது when compared to solutions having some same solute and solvent, the one which contains higher amount of solute per given amount of solvent is said to be concentrated solution. Concentrated solution நம்ம வந்து சொல்லலாம், இல்லைங்களா? அதிக அளவு வந்து கரைப்பொருள் இருக்கும், அதிக அளவு வந்து கரைப்பொருள் இருக்கிறது, இல்லைங்களா? அனதர் இஸ் செட் டு பி டைல்யூட் சொல்யூஷன். அப்படி இல்லை அப்படின்னு அதை ரெண்டாவது அந்த 1 ஸ்பூன் மட்டும் போட்டோம்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து நீர்த்த கரைசல்னு சொல்கிறது. அது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறது? நீர்த்த கரைசல். அப்போ 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருந்த கப்பு டீயை வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் சொல்லலாம். ஒரே ஒரு ஸ்பூன், அதை விட கம்மியாக ஒரு இல்லைன்னா 1/2 ஸ்பூன் போட்டிருந்தோம்னாக்கா அதை வந்து நம்ம நீர்த்த சொல்யூஷன் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இப்போ அதில் முகையில் போடுறாங்க பார்த்தீங்களா? டைல்யூட்னா என்ன? நீர்த்த கரைசலில் வந்து கரைப்பொருள் குறைவாக இருக்கும், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் கரைப்பொருள் வந்து அதிகமாக இருக்கும், இல்லைங்களா? அப்போ டிஃப்ரென்ஷியேட் வந்து இதில் வந்து படத்தில் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரென்ஷியேட்டிங் சொல்யூஷன்ஸ் அஸ் டைல்யூட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் இஸ் ஏ qualitative representation. It does not imply the quality of the solute. This difference is observed by means some physical characteristics such as color density. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கரைசல்களை வந்து நீர்த்த மற்றும் செறிவுமிக்க கரைசல்கள் என்ன வேறுபடுத்துவது வந்து ஒரு பண்பு சார்ந்த குறியீடு. இது கரைசலில் கரைந்துள்ள கரைப்பொருள் துல்லியமான அளவை குறிக்கிறது கிடையாது. இந்த வேறுபாடானது நிறம், அடர்த்தி போன்ற இயற்பியல் பண்புகள் மூலம் அறியப்படுது. நிறம் மற்றும் அடர்த்தி போன்ற இயற்பியல் பண்புகளால் தான் வந்து அறியப்படுது. அடுத்தது வந்து சால்யூபிலிட்டி. அடுத்து வந்து என்னது? சால்யூபிலிட்டி, கரைதிறன் அப்படின்னா என்ன? ஒரு கரைப்பானில் எவ்வளோ கரைப்பொருள் கரைகிறதோ அந்த திறனை தான் நம்ம கரைதிறன் நம்ம வந்து சொல்லலாம். அதாவது யூஸ்வலி there is a limit to the amount of solute that can be dissolved in a given amount of solvent at given temperature. அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையக்கூடிய கரைப்பொருளின் அளவிற்கு ஒரு எல்லை உண்டு, இல்லைங்களா? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த சாச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட், இல்லைங்களா? அதே போல் தான் இப்போ இங்கே வந்து எந்த ஒரு கரைப்பான்லேயும் கரைப்பொருள் வந்து குறிப்பிட்ட அளவு வந்து கரையும், அதுக்கு பிறகு கரையாது. அந்த எல்லை அடையும் பொழுது என்னாகும்? தெவிட்டிய கரைசலை வந்து உருவாக்கும், சாச்சுரேட்டட் சொல்யூஷனை வந்து உருவாக்கும். when this limit reached we have saturated solution. அப்போ ஒரு எல்லை வந்து அடைஞ்சு என்ன ஆகுது? we have saturated solution. நம்ம வந்து என்னத்தை பெற முடியும்? என்னவா இருக்குது? நமக்கு சாச்சுரேட்டட் சொல்யூஷனாக வந்து இருக்குது, தெவிட்டிய கரைசலாக வந்து உருவாகும். மேலும் கூடுதலாக சேர்க்கப்படும் பொழுது அது கரையாமல் வந்து என்னாகும் அப்படின்னா கரைசல் அடியில் வந்து தங்கிவிடும், பாட்டம் ஆஃப் த சொல்யூஷன். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸஸ் சொல்லிவிட்டு அளவுக்கு அதிகமான கரைப்பொருளை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அது என்னாகும்? நம்ம அந்த இதில் வந்து பாட்டம் அடியில் வந்து கரைசல் வந்து தங்கிடும். அடியில் வந்து கரைசலுடைய அடியில் வந்து அந்த நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்த்தோம் இல்லையா கரைப்பொருள், அதை வந்து தங்கிடும், கரையாது.
the extent of dissolution of a solute in a solvent can be better explained by its solubility. அப்போ வந்து கரையாமல் கரைசலின் அடியில் தங்கிடுது. ஒரு கரைப்பானில் கரையக்கூடிய கரைப்பொருளின் அளவை கரைதிறன் என்ற பண்பினால் தான் நம்ம விளக்க முடியும். கரைதிறன் என்ற பண்பினால் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இல்லையா? சாலிபிலிட்டி இஸ் எ மெஷர் ஆஃப் how much of solute can be dissolved in a specified amount of a solvent. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் தான் கரைக்கூடிய அளவீடு அது. அடுத்தது வந்து இதில் வந்து என்னன்னாக்கா, சாலிபிலிட்டி இஸ் எ மெஷர். நம்ம கரைதிறனை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அளவிடலாம், கரைப்பொருளினுடைய கரைதிறனை எப்படி நம்ம அளவிடலாம், அது எவ்வளோ கரைந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி அளவிடலாம் அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாக்க, சாலிபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் as the number of grams of solute that can be dissolved in 100 gram of solvent to form its saturated solution at a given temperature and pressure. For example, 36 gram of sodium chloride need to be dissolved in 100 gram of water to form its saturated solution at 25 degree Celsius. அதாவது 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 36 கிராம் சோடியம் குளோரைடை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் நம்ம கரைக்கிறோம். அப்போ அதனுடைய கரைதிறன் எவ்வளவு, முழுவதும் கரெக்டாக கரைஞ்சிரும், சரியாக கரைஞ்சிரும். அது நம்ம வந்து சாலிபிலிட்டி கரைதிறன்னு சொல்கிறோம். சாலிபிலிட்டி வந்து மாஸ் ஆஃப் த சால்யூட், அதாவது கரைப்பொருளினுடைய நிறை பை கரைப்பானுடைய நிறை இன்ட்டு 100 அப்படின்னு சொல்கிறோம். மாஸ் ஆஃப் த சால்யூட்னா என்னது, சால்யூட்னாக்கா கரைப்பொருள் மாசுனா நிறை, கரைப்பொருளுடைய நிறை பை சால்வன்னா கரைப்பான், மாஸ் ஆஃப் த சால்வன்னா கரைப்பானுடைய நிறை. இப்போ சாலிபிலிட்டினா கரைதிறன் ஈக்குவல் டு என்னது, மாஸ் ஆஃப் த சால்யூட் பை மாஸ் ஆஃப் த சால்வன்ட் இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் 100 கிராம் கரைப்பானில் கரைந்து தெவிட்டிய கரைசலை உருவாக்க தேவைப்படும் கரைப்பொருளுடைய கிராம் எண்ணிக்கை அதன் கரைதிறன் எனப்படும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது உதாரணமாக அந்த 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் நீரில் 36 கிராம் சோடியம் குளோரைடு வந்து கரையும். இப்போ அதில் வந்து நேம் ஆஃப் த சல்யூட் கரைப்பொருள் கொடுத்துருக்குறாங்க, கரைப்பொருளுடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதனுடைய கரைதிறன் எவ்வளவு, கால்சியம் கார்பனேட் அதனுடைய வாய்ப்பாடு CaCO3. சாலிபிலிட்டி வந்து கரைதிறன் என்ன 0.0013. அடுத்து சோடியம் குளோரைடனுடைய வாய்ப்பாடு NaCl, அது சாலிட், எஸ்ங்கிறது சாலிட், ஜிங்கிறது கேஸு இல்லைங்களா, ஜிங்கிறது கேஸு. சோடியம் குளோரைடு வந்து அதனுடைய சாலிபிலிட்டி எவ்வளவு, வாட்டரில் 100 கிராம் வாட்டரில் 36 கிராம். அமோனியா NH3 அது வந்து என்னது ஜி கேஸ் 48 கிராம் கரையும். அடுத்து சோடியம் குளோரைடு NaOH சாலிட் 80 கிராம். குளுக்கோஸ் C6H12O6 சாலிட் 91 கிராம் வந்து வாட்டரில் கரையும். சோடியம் புரோமைடு NaBr சாலிட் 95 கிராம் வாட்டரில் கரையும் சாலிபிலிட்டி. சோடியம் அயோடைடு அது NaI சாலிட் 184 கிராம் வந்து வாட்டரில் கரையும் சரிங்களா. அடுத்து வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி கரைதிறனை பாதிக்கும் காரணிகள். சாலிபிலிட்டினா கரைதிறன், அஃபெக்டிங்னா பாதிக்கிறது, ஃபேக்டர்ஸ்னால் காரணிகள். அப்போ கரைதிறனை பாதிக்கும் காரணிகள். அது கரைதிறனை இதெல்லாம் பாதிக்குது அப்படின்னாக்கா, நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், அதாவது கரைப்பொருள் மற்றும் கரைப்பானினுடைய தன்மை. அடுத்தது டெம்பரேச்சர், அடுத்து ப்ரெஷர், வெப்பநிலை மற்றும் அழுத்தம். ரெண்டாவது டெம்பரேச்சரு, மூணாவது என்னது ப்ரெஷர். டெம்பரேச்சர்னா வெப்பநிலை, ப்ரெஷர்னா அழுத்தம். ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்டு சால்வெண்ட், கரைப்பொருள் மற்றும் கரைப்பானினுடைய தன்மை. அதை என்னன்னு பார்த்தோம்னாக்கா, த நேச்சர் ஆஃப் த சல்யூட் அண்ட் சால்வெண்ட் பிளேஸ் ஆன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் சாலிபிலிட்டி. அதாவது கரைதிறனில் வந்து கரைப்பான் மற்றும் கரைப்பொருளுடைய தன்மை தான் வந்து இம்பார்ட்டன்ட், முக்கிய பங்கு. கரைதிறனில் கரைப்பான் மற்றும் கரைப்பொருளுடைய தன்மை தான். அது ரெண்டுமே இல்லைன்னா கரைதிறன் ஏற்படுமா? ஏற்படாது இல்லைங்களா. நீரும் உப்பும் இல்லைன்னா கரைதிறன் ஏற்படுமா? கரைசல் உருவாகுமா? உருவாகாது.
although water dissolve in enormous variety of substances, both ionic and covalent, it does not dissolve everything. ஒவ்வொன்றுமே கரைஞ்சிருது, ஒவ்வொன்றுமே நீரில் வந்து கரைஞ்சிருது. இப்போ பெரும்பாலான பொருட்கள் வந்து கரைக்கும் தன்மையை கொண்டிருந்தாலும் சில பொருட்கள் வந்து நீரில் வந்து கரையிறதில்லை. அதை வந்து வேதியாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்க, வேதியியல் அறிஞர்கள் கரைதிறனை பற்றி குறிப்பிடும்போது ஒத்த கரைப்பொருள்கள் ஒத்த கரைப்பானில் கரைகிறது, ஒத்த கரைப்பொருள் வந்து ஒத்த கரைப்பானில் கரைகிறது. அதான் பெரும்பாலான பொருட்கள் நீரில் கரையிறதில்லை. அதனால தான் இட் டஸ் நாட் டிசால்வ் எவ்ரி திங், ஒவ்வொன்றுமே நீரில் வந்து கரையிறதில்லை, எல்லா பொருளுமே நீரில் வந்து கரையிறது கிடையாது. த ப்ராஸ் தட் சயின்டிஸ்ட் often use predicting solubility like dissolves like this expression means that dissolving occurs when similarities exist between the solvent and the solute. For example, common salt and polar compound and dissolves readily in polar solvent like water. அதுபோல், அதாவது போலார்னாக்க முனைவுறுதல், போலார்னா முனைவுறும், அதாவது டிசால்விங் அக்கர்ஸ் வென் சிமிலாரிட்டி எக்ஸிஸ்ட் பிட்வீன் த சால்வெண்ட் அண்டு சால்யூட். ஃபார் எக்ஸாம்பிள், காமன் சால்ட், உப்பு வந்து போலார் காம்பவுண்டு, அதாவது முனைவுறும் பொருள். அண்டு டிசால்வ்ஸ் ரெடிலி போலார் சால்வெண்ட், முனைவுறும் கரைப்பான்ல. உப்பு வந்து ஒரு முனைவுறும் கரைப்பொருள், வாட்டர் வந்து ஒரு போலார் சால்வெண்ட், முனைவுறும் கரைப்பான் வந்து முனைவுறும் பொருளை தான் கரையும். அதுபோல் வந்து முனைவுறாது நான் போலார் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னாக்க முனைவுறா பொருள்கள், முனைவுறா சேர்மங்கள். காம்பவுண்ட்ஸ் அப்படின்னாக்க முனைவுறா, நான் போலார்னா முனைவுறா, காம்பவுண்ட்ஸ்னால் சேர்மங்கள். முனைவுறா சேர்மங்கள் முனைவுறா கரைப்பொருளை கரைக்க முடியும். முனைவுறா சேர்மங்களை கொண்டு தான் என்ன பண்ண முடியும், டிசால்வ் பண்ண முடியும். பட் நான் போலார் காம்பவுண்ட்ஸ் டு நாட் டிசால்வ் போலார் சால்வெண்ட்ஸ். அப்போ வந்து என்ன பண்ண முடியாது, நான் போலார் காம்பவுண்ட்ஸ், அதாவது முனைவுறா சேர்மங்களை வந்து என்ன பண்ண முடியாது, டு நாட் டிசால்வ் போலார் சால்வெண்ட், போலார் சால்வெண்ட், அதாவது முனைவுறும் கரைப்பானில் கரைக்க முடியாது. அதுபோல் போலார் காம்பவுண்ட்ஸ் முனைவுறும் சேர்மங்கள் டு நாட் டிசால்வ் நான் போலார் சால்வெண்ட்ஸ், முனைவுறா கரைப்பானில் கரைக்க முடியாது, நாட்ஸ் டிசால்வ், கரைக்க முடியாது. சரிங்களா? இப்போ என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, முனைவுறக்கூடிய சேர்மங்களில் முனைவுறும் கரைப்பொருளை கரைக்க முடியும். அது முனைவுறா சேர்மங்களை முனைவுறா கரைப்பானை கொண்டு தான் கரைக்க முடியும் இல்லையா? அப்போ இனத்தோடு தான் சேர்ந்தால் தான் கரையும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அடுத்து வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், வெப்பநிலையை பாதிக்கிறது எது, சால்யூபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்யூட், திரவத்தில் திண்மங்களினுடைய கரைதிறன். அதாவது இதில் என்ன ஆகும் அப்படின்னாக்க, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது ஜென்ரலி சால்யூபிலிட்டி பப்ளிங் வென் வாட்டர் பாயில்டு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வாட்டரை வந்து பாயில் பண்ணுறோம், அப்போ மேலே வந்து என்ன ஆகுது, குமிழ்கள் வந்து வருது இல்லையா? காரணம் சால்யூபிலிட்டி ஆஃப் கேஸஸ் லிக்விட் டிகிரீசஸ். அது வந்து வாயுக்களில் வந்து கரைதிறன் வந்து என்ன ஆகுது, அதிகரிக்கிறது. திண்ம பொருளுடைய கரைதிறன் வந்து என்ன ஆகுது, அதிகரிக்குது. பொதுவாக வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது என்னாகும், கரைதிறன் வந்து அதிகரிக்கும். உதாரணமாக வந்து குளிர்ந்த நீரில் கரைவதை விட சர்க்கரை வந்து என்னாகும், சுடு தண்ணியில் போட்டோம்னாக்கா சீக்கிரம் அதிக அளவில் வந்து கரையும். அதுதான் சொல்கிறாங்க, சால்யூபிலிட்டி கேஸஸ் இன் லிக்விட் டிகிரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். வெப்பநிலை உயர்த்தும் பொழுது சால்யூபிலிட்டி என்னாகும், அதிகமாகும். சால்யூபிலிட்டி கரைதிறன் வந்து அதிகமாகும். அப்போ ஜென்ரலி வாட்டர் கண்டென்ஸ் டிசால்வ் ஆக்சிஜன். வாட்டரில் வந்து என்ன டிசால்வ் ஆகிருக்கு, என்ன கலந்துருக்கு, ஆக்சிஜன் கலந்துருக்கு. வென் வாட்டர் வந்து ஹீட் பண்ணுறோம்னாக்கா அப்போ என்னாகும், ஆக்சிஜன் வாட்டர் டிகிரீசஸ், ஸோ ஆக்சிஜன் எஸ்கேப் இன் த ஃபார்ம் ஆஃப் பபிள்ஸ். ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது, வெளியிலே குமிழ்களாக வெளியேறுகிறது. ஆக்சிஜன் கரைந்து குமிழ்களாக வெளியேறுகிறது. ஆக்சிஜன் கலந்து குமிழ்களாக வெளியேறுகிறது இல்லைங்களா? ஆக்சிஜன் கலந்து குமிழ்களாக வெளியேறும்.
aquatic solutions live more cold regions because more amount of dissolved oxygen is present in the water of cold regions. This is so that the solubility of oxygen in water is more at low temperature. அது குறைந்த வெப்பநிலை. அக்வாட்டிக் அனிமல்ஸ் நீர்வாழ் உயிரினங்கள். அது வந்து குளிர் பகுதிகளில் வந்து வசிக்குதுன்னு வச்சிங்களேன். நீர்வாழ் உயிரினங்கள் வந்து குளிர் பகுதியில் வந்து வசிக்குது, அதிகமாக வாழுது. குளிர் பிரதேசங்களில் உள்ள நீர்நிலைகள் அதிக அளவு எப்படி இருக்கும், ஆக்சிஜன் வந்து அங்கே ஆக்சிஜன் இருக்கும். குளிர் பிரதேசங்களில் அதிக அளவு ஆக்சிஜன் வந்து இருக்கும். ஏன்னா அங்கே வெப்பநிலை குறைஞ்சிருக்கு. வெப்பநிலை வந்து குறைஞ்சிருக்கிறதுனால ஆக்சிஜனுடைய கரைதிறன் அதிகரிக்கிறது. வெப்பநிலை குறையிறதுனால ஆக்சிஜனுடைய கரைதிறன் அதிகரிக்கிறது. அதுதான் நம்ம அதை சொல்கிறோம். அக்வாட்டிக் அனிமல்ஸ்னால் நீர்வாழ் உயிரினங்கள் வந்து குளிர் பிரதேசங்களில் வாழுது. அங்கே வந்து குளிர் பிரதேசங்களில் வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா வெப்பநிலை குறைவாக இருக்கிறதுனால கரைதிறன் வந்து அதிகரிக்கிறது. வெப்பநிலை குறையும் பொழுது கரைதிறனானது அதிகரிக்கும். இல்லைங்களா? அடுத்தது வந்து எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் அழுத்தத்தினால் பாதிக்கப்படுது. இப்போ அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னாக்க, அழுத்தத்தின் விளைவு வந்து முக்கியம் கரைதிறனில். அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுதும் என்னாகும் அப்படின்னா திரவத்தினுடைய வாயினுடைய கரைதிறனை வந்து என்னாகும் அப்படின்னா அதிகரிக்கும். இன்க்ரீஸ்டு த சாலிபிலிட்டி, கரைதிறன் வந்து என்னாகுது, அதிகரிக்கிறது. அப்போ வென் த ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்டு, இப்போ அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது சாலிபிலிட்டி என்னாகுது, திரவத்தில் கேஸின் லிக்யூடு என்னாகுது, அதிகரிக்கிறது. கரைதிறன் வந்து என்னாகுது, அதிகரிக்கிறது. இந்த காமன் எக்ஸாம்பிள்ஸ் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் லிக்விட்ஸ் ஆர் கார்பனேட்டட் beverages, example soft drinks, household clean containing aqua solutions of ammonia, formalin, aqua solutions, formaldehyde, etc. இது எல்லாமே வந்து என்னது, அழுத்தத்தினால் வந்து இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே அடைக்கப்பட்டு அழுத்தத்தில் இருக்கிறதுனால தான் அதனுடைய கரைதிறனில் அது வந்து லிக்விடாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இல்லைங்களா? இது வரைக்கும் நாம் பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். நன்றி.